உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. சிவா, நேஹா பண்ணது பெரிய தப்பு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தயவு செஞ்சு நேஹா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கி. நேஹா ஜெயிலுக்கு போனா அவ லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். உனக்கே நல்லா தெரியும், என்னோட கோடிக்கணக்கான சொத்துக்கு அவ ஒருத்தி தான் வாரிசு. அப்படிப்பட்ட என் பொண்ணு ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாது சிவா. பிளீஸ் சிவா, தயவு செஞ்சு நீ அவ மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிடு சிவா. சார், என்ன பேசுறீங்க? அவ மன்னிக்க கூடிய தப்பா பண்ணிருக்கா? சிந்துவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா சார். ஒருவேளை சிந்துக்கு ஏதாவது ஆயிருந்தா சிந்து உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? சார், என்ன சார் இவ பாவம் பண்ணா? இவளையே உங்க பொண்ணு இவ்வளவு டார்ச்சர் பண்றா? சிவா, நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும். நேஹாவும் நீயும் ஒருத்தருக்கு காதலிச்சிட்டு இருக்கும்போது இவ உங்ககிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிவா. அவளுக்கு அந்த ஏமாற்றமும் கோபமும் இருக்கத்தானே செய்யும் சிவா. அதனால அவ யோசிக்காம இப்படி தப்பு பண்ணிட்டா சிவா. சிவா, அவ பண்ணது தப்புன்னு சொல்றியே, நீ பண்ணது என்ன தப்பு இல்லையா? ஸ்னேகா லவ் பண்ணிட்டு இப்ப இவ கூட வாழ போறேன்னு சொன்னா யாரால தாங்கிக்க முடியும்? ஸ்னேகா இன்னும் உன்னை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சிவா. அதனாலதான் இப்படி யோசிக்காம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. சிவா, இத நீ பெருசு படுத்தாத. அவ மேல போட்டுக்கிற கேஸ முதல்ல வாபஸ் வாங்க சொல்லு. வாபஸா? சத்தியமா இந்த கேஸ நான் வாபஸ் வாங்க சொல்ல மாட்டேன் சார். அவ ஒரு தப்பு பண்ணல சார், அவ பல தப்பு பண்ணிருக்கா. அதனால அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். சிவா, நேஹா ஜெயிலுக்கு போக கூடாது சிவா. புரிஞ்சுக்க, சிந்துக்கு தான் ஒண்ணு ஆகலையே. அப்புறம் ஏன் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேங்கிற? என்ன சார் சொல்றீங்க? என்னால எல்லாம் கேஸ வாபஸ் வாங்க முடியாது. ஸ்னேகா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்பதான் அவ திருந்துவா. இல்லன்னா திரும்ப இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பா.